மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணம். ஸோ திருக்கல்யாணத்துக்கு எப்பயுமே திருமாங்கல்யம் மாத்துறனால காலையிலே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு திருமாங்கல்யம் மாத்துறதுக்காண்டி ரெடி ஆகிட்டேன். அண்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தலை வந்து தண்ணி ஃபுல்லாக உணரணும் அப்படின்னு சீக்கிரம் நினைக்கும் போது ஒன்று நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணும். அப்படி அந்த சுச்சுவேஷனில் சீக்கிரமாக ஹேர் காய வைக்கணும்னா ஒன்று தேங்காய் பூ துண்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பனியன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து ஈரம் இஞ்சிரும். அப்புறம் நம்ம சாஃப்டாக துணியில் தொடச்சி எடுத்துட்டோம்னா ஈரம் கொஞ்சம் உணர்ந்துடும். அப்புறம் தலை காய வச்சுட்டு திருமாங்கல்யம் வந்து மாற்றிட்டு இருந்தாங்க அம்மா. நியூஸில் எப்படா வந்து கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 8:35 to 9 மணிக்குள்ளே நல்ல நேரம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கயிறு மாற்றிடுவாங்கன்ட்டு ஒரு பக்கம் வந்து கயிறு மாற்றுறதுக்கு பிஸி ஆகிட்டு இருந்தோம். அண்டு இன்னொரு பக்கம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக அம்மன் கழுத்தில் தாலி ஏறினோடனே நம்மளும் வந்து கயிறு மாற்றணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அங்கிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா திருமங்கல்யம் வந்து மீனாட்சிக்கு கட்டியாச்சு. ஸோ வந்து நம்மளும் திருமங்கல்யம் வந்து மாற்றிட்டு காலையில் வந்து இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம்னால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாலாம் பண்ணலை. இட்லி, சாம்பார் அண்டு தக்காளி சட்னி அந்த மாதிரி பண்ணியிருந்தது. எக்ஸ்ட்ரா இட்லி ஊற்றணும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க அம்மா. அண்டு காலையில் வந்து இட்லி முடிஞ்சதுக்கப்புறம் மதியானம் வந்து சாம்பார் வைப்போம், கல்யாண சாப்பாடு திருக்கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார், பாயாசம் அண்டு பட்டாணி கூட்டு, வல்லார துவையல் வந்து வச்சுருந்தது. சொல்லும்போது மெயினாக ஞாபகத்துக்கு வர்றது வந்து இந்த ஞாபக சக்தி வந்து வல்லார சாப்பிட்டா அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் 11th 12th அந்த ஸ்டேஜில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வல்லார வீக்லி ஒன்ஸ் வந்து அம்மா சேர்த்துருவாங்க நல்லா ஞாபக சக்தி வரணுன்னு. அண்டு வல்லார பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கசக்கும், அதனால் முட்டை இதோடு தான் பொரிச்சு தருவாங்க அம்மா. அண்ட் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து துவையல் செஞ்சு பார்த்துருந்தோம். அண்டு வந்து கசப்புத்தன்மை வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. புளி, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கும் போது நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.